வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கையில் அடாது மழை பெய்தாலும் விடாது போதை விருந்துகளும் நடத்தப்படும் என்ற வகையில் சட்டவிரோதமான போதை விருந்துகள் குறித்த செய்திகள் வருகின்றன. அதில் ஆளும் அரசியல்வாதிகளின் வாரிசுகளுக்கும் பங்கிருப்பதான பகிர் செய்திகள் எல்லாம் தற்போது வெளிக்கிளம்பிவிட்டன. இலங்கையில் இதுவரை எதிர்க்கட்சி முகங்கள் சார்ந்தே போதைப் பொருள் வலையமைப்புகள் தொடர்பான செய்திகள் அதிகமாக கிளம்பிய நிலையில் இப்போது ஆளுந்தரப்பான அனுரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தியின் கண்டி மாநகரின் துணை முதல்வர் ருவான் குமாரவின் 26 வயது புதல்வியும் இதற்குள் அகப்பட்டிருக்கிறார். அதுவும் அண்மைய இயற்கை பேரழிவில் அதிகமான உயிர் பலிகளையும் அதிகமாக மண் சரிவுகள் மலைச்சரிவுகள் போன்ற பெரு அவலங்களையும் எதிர்நோக்கிய அதே கண்டி மாவட்டத்தில் விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு அருகிலுள்ள ஒரு விடுதியில் சமூக ஊடகங்கள் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட போதை விருந்தில்தான் ஆளுங்கட்சியின் வாரிசு அகப்பட்டிருக்கிறது. இந்த போதை விருந்து மீது காவல்துறை நடத்திய அதிரடி சோதனையில் ஐஸ், ஹெரோயின், குஷ், போதை கால்கான்கள் என பலதரப்பட்ட போதை பொருட்களுடன் கூடவே 18 வயது முதல் 31 வயதான 24 ஆண்களும் 4 பெண்களும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்தனர். கண்டி, திருமலை, நீர்கொழும்பு என நாட்டின் பல இடங்களிலுமிருந்து அங்கு சென்று ஒன்று கூடிய இவர்கள் காவல்துறையால் அள்ளிச் செல்லப்பட்ட போதுதான் அவர்களில் ஒருவராக குறித்த அரசியல் வாரிசு பெண் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். கண்டி துணை முதல்வர் ருவான் குமாரவின் மகள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்கள் அனைவரும் நாளை மறுதினம் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என்ற உத்தரவுடன் நிபந்தனையுடன் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அனுரதரப்பின் முன்னாள் நாடாளுமன்ற சபாநாயகரும் இந்த அரசாங்கத்தின் முதலாவது ஊழல் முறைகேட்டுக்கு சுழி போட்டவர் என்ற பழியை சுமப்பவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வல கடந்த வாரம் சபுகசந்த பகுதியில் தனது ஜீப் ரக வாகனத்தை ஒரு காருடன் மோதிக்கொண்டதால் அந்த கார் வாகனத்தில் பயணித்த 6 மாத குழந்தை உட்பட்ட 3 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் நீங்கள் செய்திகளின் வாயிலாக அறிந்த ஒரு விடயம். அசோக ரன்வலவும் இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்திய குற்றச்சாட்டில் கடந்த 12ஆம் தேதி அவரும் கைது செய்யப்பட்டார். பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அந்த சம்பவம் ஆளுந்தரப்புக்கு தலையிடியை உருவாக்கிய பின்னணியில் தான் இப்போது கண்டி நகர துணை முதல்வரின் மகளும் போதை விருந்து குற்றச்சாட்டில் மாட்டப்பட்டிருக்கின்றார். இதற்கிடையே அசோக ரன்வலவின் மருத்துவ அறிக்கை இன்னமும் தமக்கு கிடைக்கவில்லை என ஸ்ரீலங்கா காவல்துறை நெளிவதும் தெரிகின்றது. ரன்வல வாகனத்தை செலுத்திய போது மது அருந்தியிருந்தாரா என்பதை கண்டுபிடிக்கும் சோதனை உபகரணங்கள் அப்போது தங்களிடம் இல்லை என காவல்துறை கூறுவதும் சற்று விந்தியாகவும் இந்த விடயத்தில் காவல்துறையின் பூசி மெழுகல்களையும் ஆதாரப்படுத்த தலைப்படுகின்றது. தனது போலியான கல்வி தகமைகளை குறிப்பாக கலாநிதி தகமைகளை வெளியிட்டதன் மூலம் அனுர அரசாங்கத்தின் முதல் ஊழல்வாதியாக சுட்டுவிரல் நீட்டப்பட்ட அதே அசோக ரன்வல மீதுதான் இப்போது அவர் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தினாரா இல்லையா என்ற விடயத்தில் ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது. ஸ்ரீலங்கா காவல்துறையும் இதில் நெளிந்து கொள்கின்றது. அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரை அவர் அசாதாரணமாக இந்த இயற்கை பேரழிவுக்கு பின்னர் ஓய்வின்றி ஓடித் திரிவது தெரிகின்றது. ஆனால் அவர்தான் இந்த சுமையை தனியாக சுமக்க வேண்டி வருகின்றது. அவரை போல அவரது அணியில் சுறுசுறுப்பு இருப்பதாக தெரியவில்லை. மாறாக அவரது தரப்பில் இப்போது அவருக்கு தலையீடு தரும் வகையில் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பலர் இயங்குவதான விமர்சனங்கள் கிளம்பியுள்ளன. எதிரணியில் இருந்து சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ஷ, சம்பிக்க ரணவக்க, உதய கம்மன்பில உட்பட்ட அரசியல் முகங்கள் இந்த பேரழிவு காலத்திலும் அரசியல் செய்து பேரழிவு குறித்த முன்னெச்சரிக்கைகளில் அனுர அரசாங்கம் கோட்டை விட்டதான குற்றச்சாட்டுக்களை தொடுத்து அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என அரசியல் நோக்கங்களுக்கான ஆட்டத்தை தீவிரமாக ஆடத் தலைப்படுவது ஒருபுறம் இருக்கும் தலையீடியாக தொடர, மறுபுறத்தே அனுர தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களே அவருக்கு தலையீடியை கொடுக்க திட்டமிடுகின்றனர். 2019 எவ்வாறு அப்போதைய அரசு தலைவராக இருந்த மைத்திரிபால சிறிசேனா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த முன்னெச்சரிக்கைகளில் கோட்டை விட்டாரோ அதே போலதான் தித்வா சூறாவளிக்கு பின்னரான இந்த அழிவுகளில் அது குறித்து வழங்கப்பட்ட முன்னெச்சரிக்கைகளில் அனுர அரசாங்கம் கோட்டை விட்டதாக எதிர்க்கட்சிகள் ஒரு பிடிபிடித்துக் கொள்கின்றன.
ஆனால் அனுர தரப்போ தமது தரப்பில் எந்த தவறும் இல்லை என வாதிட்டுக் கொள்கின்றது. கடும் மழை பெய்யும் என தெரியும், ஆனால் இவ்வாறு மேக வெடிப்புக்கு ஒத்த ஒரு மழை பல நாட்களுக்கு பெய்யும் என தெரியாது என்பது அரச தரப்பின் வாதம். ஆனால் எதிரணியினரோ அரசு தரப்பை இந்த விடயத்தில் விடுவதாக இல்லை. தொடர்ந்தும் அவர்கள் இந்த விடயத்தை இருக்க தலைப்படுகின்றார்கள். குறிப்பாக அரசாங்கம் இந்த விடயத்தில் செயலற்று இருந்ததான ஒரு குற்றச்சாட்டுடன் உச்ச நீதிமன்றத்தில் எதிரணிகள் கூட்டாக ஒரு வழக்கு ஒன்றை போடுவது குறித்தும் சிந்தித்துக் கொள்கின்றார்கள். அனுராவை பொறுத்தவரை அவர் தற்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறிவித்துள்ள அசாதாரண இழப்பீட்டு தொகைகளை அவரது அரசாங்கத்தால் வழங்க முடியுமா என்பது ஒரு கேள்வியான விடயமாகின்றது. ஏனெனில் அறிவிக்கப்பட்ட இழப்பு தொகைகள் அசாதாரணமான தொகைகளாக உள்ளன. மக்கள் இதனால் மகிழ்வடைந்தாலும் அரசாங்கத்திடம் இதற்கு பணம் இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி. ஒருவேளை உலக நாடுகள் நிவாரண நிதியை அள்ளித்தரும் என்ற நம்பிக்கையில் அனுர இந்த இழப்பீட்டு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடும். ஆனால் உலகின் நிதி நிவாரணம் நிதியாக அதிகம் கிட்டிக்கொள்ளாமல் நிவாரணப் பொருட்களாக அதிகம் கிட்டிக்கொண்டால் எதிர்வரும் நாட்களில் அரசாங்கத்திற்கு நிதி நிலைமையில் குறிப்பாக இழப்பீடுகளை வழங்க நிலைமையில் சிக்கல் ஏற்படக்கூடும். இந்த விடயத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை தூண்டிவிடும் வாய்ப்புக்காக எதிரணி முகங்களும் காத்திருப்பதால் அனுர தரப்புக்கு சவாலே சமாளி என்ற வகையில் நிலைமை உள்ளது. இதனால் தான் சஜித் பிரேமதாசா, நாமல் ராஜபக்ஷ போன்ற முக்கிய அரசியல் முகங்கள் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடும் போது உங்களுக்கு நிவாரண பணம் கிட்டியதா, நிவாரண பொருட்கள் கிடைத்ததா என்ற வினாக்களை போகும் இடங்களிலெல்லாம் மக்களிடம் வினவி அதற்கு மக்கள் வழங்கும் பதில்களில் எதிர்மறையாக உள்ள பதில்களை ஊடக பரப்புகளில் விரவ விட்டு அரசாங்கத்திற்கு நெருக்கடியை வழங்க தலைப்படுகின்றார்கள். இப்போதைய நிலையில் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கிட்டக்கூடும். நேற்றும் இந்தியா தனது ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்களை மேலும் நன்கொடையாக கட்டுநாயக்காவுக்கு தனது குளோப் மாஸ்டர் சரக்கு விமானத்தில் அனுப்பி வைத்தது. அதே விமானத்தில் மகியங்கனை பகுதியில் செயற்பட்ட கள மருத்துவமனையை மூடி அதன் பணியாளர்களையும் உபகரணங்களையும் மீண்டும் இந்தியாவுக்கு மீளெடுத்துக் கொண்டது. இலங்கையின் வரலாற்றை பொறுத்தவரை வெளிநாடு ஒன்றால் இதுவரை அங்கு அமைக்கப்பட்ட கள மருத்துவமனைகளில் இந்தியா மகியங்கனையில் இயக்கிய மருத்துவமனை தான் மிகப்பெரிய கள மருத்துவமனை என்ற பதிவை பெற்றுவிட்டது. தித்வா சூறாவளி இலங்கையை ஊடறுத்து கடந்து பெரு வெள்ளத்தை ஏற்படுத்தியதுமே இந்திய ராணுவத்தின் பரசூட் பிரிவான சத்ருஜித் படைப்பிரிவு இந்த ஃபெராஃபில் மருத்துவமனையை கடந்த 2ஆம் தேதி குளோப் மாஸ்டர் சரக்கு விமானம் மூலம் அவசரமாக இலங்கைக்கு கொண்டு சென்று கண்டிக்கு அருகில் உள்ள மகியங்கனை பகுதியில் அதனை அமைத்து அன்று முதல் நேற்று முன்தினம் வரை 14 பெரிய அறுவை சிகிச்சைகள் உட்பட தினசரி 1200 நோயாளிகளுக்கு அதன் மூலம் சேவை செய்தது. மொத்தமாக 7000 நோயாளர்களுக்கு சேவை செய்த பின்னர்தான் அந்த கள மருத்துவமனை இந்தியா மூடி மீண்டும் தனது பணியாளர்களை இந்தியாவுக்கு அழைத்துள்ளது. அமெரிக்க படைத்துறை அண்மைய நாட்களில் அதிகமாக இலங்கையில் களப்பணியில் இருப்பது மற்றும் சீன உயர்முகம் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு பறக்க உள்ள பின்னணி ஆகியன இந்தியாவுக்கு சற்று உள்ளூர விசனத்தை ஏற்படுத்தியதான அரசல் புரசலான கதைகள் இருந்தாலும் இந்த விசனத்தால் தான் மகியங்கனை பராஃபில் மருத்துவமனையை அது மூட வைத்ததாக சில தகவல்கள் இருந்தாலும் அவற்றுக்கான ஆதாரங்களை விட தனது ஆபரேஷன் சாகர் பந்து மூலம் இலங்கையில் மிகப்பெரிய நிவாரண நடவடிக்கையை இந்தியா செய்தது என்ற பதிவு இன்று வரை ஆழமாகத்தான் உள்ளது. இவ்வாறான பேரழிவுக்கு பின்னரான நகர்வுகளுக்கிடையே ஆஸ்திரேலியாவின் சிட்டி நகரின் பொண்டி கடற்கரையில் நேற்று யூதர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து இலங்கையில் யூதர்கள் அதிக நடமாடும் அர்கங்குடா உட்பட்ட இடங்களுக்கு பாதுகாப்பு தலையீடுகள் எழுந்துள்ளன. யூதர்களின் ஹனுக்கா பண்டிகையின் ஆரம்ப நாளில் தந்தை மகன் என 2 முஸ்லிம்களால் நடத்தப்பட்ட சிட்னி தாக்குதலில் 15 பேர் பலியான நிலையில் இலங்கையின் கடற்கரைகளில் காசா போர்க்கலைப்புக்கு ஓய்வெடுக்கும் இஸ்ரேலிய படையினர் உட்பட்ட யூதர்கள் அதிகமாக நடமாடிக்கொள்வதால் அவர்களின் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் புதிய கவனத்தை திருப்பியுள்ளது. அர்கங்குடாவை பொறுத்தவரை அங்கு சில யூத ஷபாத் மையங்கள் இயங்கி வருகின்றன. அதற்கு அப்பால் அங்குள்ள அலைச்சறுக்கு விளையாட்டு உல்லாச பயணிகளிலும் அதிகமானவர்கள் யூதர்களே. இதனால் ஆஸ்திரேலிய கடற்கரையில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பின்னர் அர்கங்குடா கடற்கரையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுகின்றன. இலங்கையில் உள்ள இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளில் அதிகமானவர்கள் கட்டாய ராணுவ சேவைக்கு பின்னர் ஓய்வெடுக்கும் இஸ்ரேலிய படையினராக இருப்பதாக கிசுகிசுக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அர்கங்குடா குறித்த ஒரு எச்சரிக்கையை வெளியிட்ட பின்னர் சடுதியாக பிரித்தானியா ஆஸ்திரேலியா தூதரகங்களும் இந்த எச்சரிக்கைகளை மீளுருவாக்கம் செய்தன.
முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக கிழக்கில் வசிக்கும் பகுதிக்கு அருகில் அர்கங்குடா இருப்பதால் அந்த இடத்திற்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு மேற்குலக நாடுகள் தங்கள் குடிமக்களை கோரியதால் அர்கங்குடா உட்பட்ட இடங்களில் பதற்றங்கள் ஏற்பட்டு பின்னர் அவை தணிக்கப்பட்ட நிலையில் இப்போது ஆஸ்திரேலிய தாக்குதலால் அர்கங்குடா உட்பட்ட யூதர்கள் அதிகமாக நடமாடும் இடங்களில் மீண்டும் பாதுகாப்பு தலையீடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதிகரிப்பதை நோக்கிக் கொள்ள முடிகிறது.